குட் மார்னிங் வியூயர்ஸ். லதாஸ் கேசலோட இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பழைய சிடி வச்சு டெய்லரிங் மிஷின் இல்லாமல் ஒரு அழகான பர்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பர்ஸ் செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் 2 சிடி, அப்புறம் ஒரு காட்டன் கிளாத். அதில் 24 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கிற மாதிரி 2 சர்க்கிள் பீஸ் கட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா 44 சென்டிமீட்டர் ஜிப்பு லென்த் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் B7000 க்ளூவும் வேணும். இப்போ அந்த சர்க்கிள் துணியோட எட்ஜில் சுருக்கு தையல், அதாவது நீடில் விட்டு விட்டு எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சர்க்கிள் ஃபுல்லாகவே விட்டு எடுங்க. நீங்கள் எந்த கலர் துணி யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் ஃபுல்லாக முடிஞ்சதும் நூலை டைட் பண்ணிட்டா அது கப்பு மாதிரி வரும். அப்போ அதுக்குள்ளே சீடியை விட்டு நல்லா நூலை சென்டரில் இழுத்து வச்சு முடி போட்டுக்கோங்க. டைட்டாக முடி போட்டுக்கோங்க. இப்போ இங்கே பார்க்குறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சென்டரில் முடி போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம பர்ஸோட ஃப்ரண்ட் சைடு. இதே மாதிரி இன்னொரு சைடையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சீடியோட ஃப்ரண்ட் சைடு மேலே அந்த ஜிப்பரோட ஃப்ரண்ட் சைடை வச்சு ஒரு தையல் சுற்றிக்கும் தையல் போட்டுக்கோங்க. அதாவது ஹெம்மிங் ஸ்டிச்சும் போடலாம், இல்லைன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் போடலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க. துணியோட கலர்லேயே ஜிப்போட கலரும் இருக்கணும். நீங்கள் ஷாப்பில் எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி வாங்கிட்டு அவங்கக்கிட்டேயே ரன்னர் போட்டு கேட்டு வாங்கிக்கலாம். ஜிப்போட 2 போர்ஷனையும் ரன்னர் வெளியே வராத மாதிரி எட்ஜில் நடுவில் ஒரு தையல் போட்டுட்டு பிரித்து எடுத்துக்கோங்க. ஜிப்பு ஸ்டார்ட் பண்ண இடம் வரும்போது அது மேலேயே இந்த ஜிப்பை வச்சு 1 சென்டிமீட்டருக்கு சேர்த்து 2யும் சேர்த்து ஸ்டிச் போடுங்க. இன்னொரு சீடி மேலே ஜிப்போட இன்னொரு பக்கத்தையும் எடுத்து சீடியோட ரைட் சைட் மேலே ஜிப்பரோட ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ஜிப்பு ஸ்டார்ட் பண்ண இடத்துல அது மேலேயே ஜிப்போட இந்த எண்டை வச்சு 1 சென்டிமீட்டருக்கு சேர்த்து வச்சு ஸ்டிச் போடுங்க. கிளாத் ஸ்டாப்பர் தைக்கிறதுக்கு ஜிப்போட ஒரு எண்டில் இருக்கிற 2 போர்ஷனையும் சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. 3 inches x 2.5 inch சைஸ் இருக்கிற ஒரு காட்டன் பீஸை கட் பண்ணி 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி சுற்றிலும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. B7000 க்ளூவை வச்சு அது மேலே ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறமா அதை சுற்றி ஃபுல்லுக்கும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்டாப்பர் ரெடி பண்ணி ஜிப்போட இன்னொரு எட்ஜில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபேன்சி ஸ்டோன்ஸ் எடுத்து பர்ஸோட சென்டரில் 2 பக்கமும் B7000 க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு 2 பக்கமும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பர்ஸோட ஓப்பன் பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஜிப்பு ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து பாதி வரைக்கும் ரன்னரை இழுத்து விட்டுட்டு அந்த ஜிப்போட நடுவில் ஸ்ட்ராங்காக தையல் போட்டுருங்க. இப்போ ரன்னரை நம்ம இழுத்தா அந்த தையலை தாண்டி போகாது. இப்போ ஒரு அழகான பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பர்ஸில் நாம் விசிட்டிங் கார்டு, ரூபாய் நோட்டு, அப்புறம் காயின்ஸ், அதுக்கப்புறம் கீ செயின் இது எல்லாமே வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் லதாஸ் கேசல்.